காசாவின் பல நகரங்களுக்குள் இஸ்ரேல் படைகள் நுழைந்து வரும் நிலையில் ஹமாஸ் நவீன தாக்குதல் உக்திகளை பயன்படுத்துவதாக வாஷிங்டன் டிசியில் செயல்படும் அமெரிக்கா பாதுகாப்பு துறையை ஆய்வு செய்து வரும் இன்ஸ்டிடியூட் ஃபார் தி ஸ்டடி ஆஃப் வார் நிறுவனம் தெரிவித்துள்ளது. செவ்வாய்க்கிழமை கான் யூனிஸ் பகுதியில் இஸ்ரேல் படைகள் நுழைந்தபோது ஹமாஸ் படையினர் ஹவுஸ் போர்ன் இம்ப்ரவைஸ்ட் எக்ஸ்ப்ளோசிவ் டிவைஸ் முறையை பயன்படுத்தி தாக்கியுள்ளனர். அதாவது இஸ்ரேல் படைகள் ஒரு கட்டிடத்திற்கு கீழ் முகாமிட்டிருந்த நிலையில் திடீரென அந்த கட்டிடம் அப்படியே அவர்கள் மீது இடிந்து விழுந்துள்ளது. இது கிளேமோர் மைன் எனப்படும் தங்களது தாக்குதல் யுக்தி என்றும், அந்த பகுதியில் மனிதர்கள் நுழைந்தால் கட்டிடம் வெடித்து சிதறி கீழே விழும் வகையில் வடிவமைக்கப்பட்டிருந்ததாக ஹமாஸ் கூறியுள்ளது. இதனை இன்ஸ்டிடியூட் ஃபார் தி ஸ்டடி ஆஃப் வார் தனது செய்தி அறிக்கையில் சுட்டிக்காட்டியுள்ளது. இதேபோல் கன்னி வெடிகள், சுரங்கங்களுக்குள் நிலத்தடி வெடிகள் ஆகியவற்றை வைத்து இஸ்ரேல் படைகளை தாக்குவதாகவும் அந்த அமைப்பு தெரிவித்துள்ளது.